இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி பகிர்வு தீர்வுகளை முடிவு செய்து எவை அப்படின்னு கொஸ்டின் கேட்காங்க. சரிங்களா? அதாங்க ஒரு சமதர்ம பொருளாதாரத்தில் எதெல்லாம் முடிவு செய்யும் அப்படின்னா திட்டக்குழு தான் மிக முக்கியமாக முடிவு செய்யும். ஏன்னா திட்டக்குழுடைய விளக்கமே இதுதான். சமதர்ம பொருளாதாரத்தை கொண்டு செல்வது திட்டக்குழுடைய நோக்கமாக இருக்கும். ஸ்கூல் புக்கில் அப்படியே இந்த லைன் இல்லாட்டா கூட இதுக்கான விளக்கத்தை மேலோட்டமாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் திட்ட ஆணையத்தின் பணிகள்ங்கிறத நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான மூல வளங்களை மதிப்பீடு செய்வது திட்ட ஆணையத்தின் பணியாகும். மனித வளங்கள், மூலதனம், கச்சா பொருட்கள் ஆகியன இதில் அடங்கும். மூல வளங்களை மிகுந்த திறனுடன் சமநிலை தவறாமல் பயன்படுத்துவதற்கான திட்டங்களை வைப்பது. இதுதான் என்ன கேட்டினா உற்பத்தி பகிர்வு அப்படிங்கிற வார்த்தையில் கொடுத்துருந்தாங்க. ஆணையத்தின் முதன்மை பணியாகும். முன்னுரிமை அடிப்படையில் துறைகள் கண்டறியப்பட்டு மூலவளங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதான் பகிர்வு. திட்டங்களை ஒவ்வொரு கட்டமாக நிறைவேற்றி முழுமைப்படுத்துவது ஆணையத்தின் பொறுப்பாகும். எனவே வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் சூழ்நிலைகளை அடையாளம் காண வேண்டியதும் ஆணையத்தின் பொறுப்பாகும். இதுதான் அப்படியே மேலோட்டமாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க.